வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாஸ். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு படத்தை போடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2016 ரிலீஸ் ஆன ஹீரோ இக்கோவேஷ் அவர்கள் நடித்த இந்தோனேஷியன் ஆக்டர் அவர் நடித்த ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ரெய்டுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிச்சு பார்ப்பல. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2014 ஹெட் ஷாட்னு சொல்லி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளீனர் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல ஒரு 4-5 பேர் வர்றாங்க. செல்லுக்குள்ளே இருக்கிறவரை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரவுடி டான் எல்லாமே. ஸோ அவரை பார்க்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே ஒயிட் ஷர்ட் போட்டு டை கட்டிட்டு அப்படியே வராப்பில். வந்தவொடனே இவனை கூப்பிட்றாப்புல, இவனோட ஆட்டம்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான், நீ இங்கே தான் கிடக்கணும், கடைசி வரைக்கும் நீ அனுபவிச்சு தான் சாக போகிற. இதில் ஒரு சில பேர் இருக்காங்க, இதில் யாரை முதல்ல கொள்ளட்டும் ஆளுகளை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சில ஃபோட்டோக்களை வீசுகிறாங்க. அந்த கேங்ஸ்டர் அப்படி என்ன பண்ணுறது, அந்த ஃபோட்டோவை பார்க்குறாப்புல. அப்படி பார்த்துட்டு சொல்ல திடீர்னு அந்த சுத்தம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுவான் பார்த்திங்களா, அவன் அந்த பக்கெட்டுக்கு கத்தி எடுத்து ஒரு நசுக்குன்னு கொடுத்துறான். உடனே இவனை எல்லாம் தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டெய்யை கட்டாமல் சிக்கி சின்னவண்ணமாயிட்டு இருக்கிறான். உடனே அந்த வாழைக்குள்ளே கத்தி எடுத்துவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறான். தள்ளி போட்டு கடைசியில் அந்த கேங்ஸ்டர் வெளியில் விட்றான். அவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் கேங்ஸ்டர் என்ன பண்ணுறாரு, வாய்க்குள்ளே கையை விட்டு ஒரே கீழே ஒரு அழுத்து சும்மா கொட்டூரமாக ரத்தம் தெறிக்க கொலை பண்ணிடுறாப்புல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கைதிகளை பூராத்தையும் ஏவி விட்டு பூரா அவங்கள சுடு அப்படின்னு சொல்லி போட்டு இவன் ஏவி விட்டுறான். யார், இந்த கேங்ஸ்டர். அப்புறம் கன்னும் கொடுத்து விட்றான். அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக நிற்கிறாங்க இவங்களை சொல்கிறக்காக. 2 பேரும் மாற்றி சுட்டுக்கிறாங்க. சும்மா ரத்த காட்சி அளிக்குது இந்த சீனெல்லாம். அள்ள விட்டுரும் பார்த்துக்கு இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது டம்மு சும்மா ரத்தமெல்லாம் தெரிக்கும். எல்லாம் செத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கேங்ஸ்டர் வந்து அப்படியே பின்னாடி வராரு. அதில் ஒருத்தன் ஒரு செக்யூரிட்டி ஒரு ஆஃபீஸர் என்ன பார்ப்பில் நின்றுருப்பாப்பில். அவனே சும்மா வர மாட்டார். சும்மா செவத்தில் ஒரு டம்முன்னு அடிச்சு அங்கே போடுறாங்க படத்தோட டைட்டில் ஹெட் ஷாட் அப்படின்னு. சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் ஒரு ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த கரை ஓரமாக இன்னும் பார்த்துட்ருக்காரு. என்னடா என்ன மிதக்கிறேன்னு சொல்லி வந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு மனுஷன் வந்து மிதந்துட்டு வரான். சரி யாரும் திருப்பி போட்டு பார்த்தா அங்கே தான் நம்ம கதாநாயகன். ஸோ தூக்கிட்டு பாடுறாப்புல. அடுத்த சீனில் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. இப்போ கதாநாயகி காட்டுறாங்க. கதாநாயகி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு க்யூட்டான டாக்டர். ஸோ அப்படியே போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கில் ஒதுங்கின பையனை தான் தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. யார், நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அட்மிட் பண்ணதில் பார்க்குறது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ கூட இருந்து கரெக்டாக மருந்து கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாத்தையும் மெயின் பண்ணுறதுல இவங்க தான் பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே பழுத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையெல்லாம் அப்படியே இதாக ஆரம்பிக்குது. கோமாலேருந்து வீட்டில் தெரிஞ்சிடறாப்புல. மயக்க மேலே தெளிஞ்சு போயிடுச்சு அவருக்கு. அப்படியே பேசுறதுக்கு ஏதோ துடிக்கிறாப்புல. டாக்குன்னு முழிக்கிறாரு. பயந்துக்கிறாப்புல என்ன அடித்த மாதிரி. அப்புறம் என்ன நான் இங்கே இருக்கிறேன், என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கையெல்லாம் பார்க்குறாரு. பூரா இதாக சுற்றி இருக்குது, டிப்ஸெல்லாம் ஏற்றிருக்காங்க போல. அப்படி டாக்டர் எப்படி கீழே இறங்குறாரு. கீழே விழுந்துடுறாப்புல. தலையிலையும் அடி விட்டுருது, முதுகுலையும் அடி விட்டுருது. ஏன் ஸ்டெயின் பண்ணுறீங்கன்னா அப்புறம் அவர் தூக்கி உட்கார வைக்கிறாங்க அந்த டாக்டர். அப்புறம் லைட் அடித்து எல்லாம் பார்க்குறாங்க, கண்ணு காது மூக்கு எல்லாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த டாக்டர் அம்மா. அப்புறம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்க, பேர் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் திடீர்னு இஸ்மாயில்னு ஒரு பேரை சொல்கிறாங்க. அப்புறம் உடனே கண்ணாடி எடுத்து பார்க்குறாரு நம்ம ஹீரோ. இன்னும் நம்ம முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே மண்டைக்குள்ளே என்னென்னலாம் ஓடுது. அது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடுது பயங்கரமாக. அது என்ன தலைவலி வந்துடுது. இவர் யாராவது சுட்டுட்டாங்க போல். அந்த சுட்டதில் இவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். ஸோ இப்போ ஞாபகம் மருதி கேஸில் இருக்கிறார் இவர். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்கேனிங்கு டெஸ்ட்டு ரிப்போர்ட்டுன்னு ஏகப்பட்டமெல்லாம் வேலையெல்லாம் போயிட்டுருக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸை கொடுத்து தான் இந்தாங்க அவங்க டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் கிளம்பி வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மண்டவோட ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் அதுக்குள்ளே ஏதோ ஒரு கிராக் விழுந்துருக்குது, ஒரு புல்லட் கிராக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க கரையோரமாக உட்காந்துருக்காரு தலைவர். அப்புறம் நம்ம டாக்டர் அம்மா வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கிளிக்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிரிச்சுட்டு அப்படியே க்யூட்டாக போகுது சில பல மொமெண்ட்ஸ் எல்லாமே. சரி உங்கள் உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, சரி வாங்க போகலாம் அப்படின்னே கிளம்பி போகிறாங்க. யார், நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து அந்த டாக்டர் அம்மா கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேங்ஸ்டர் பார்க்க ஒரு குரூப் வருது. இந்த மாதிரி அந்த குரூப் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க முடியாது, நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, எங்கள்கிட்ட ஆள் இருக்குது, பலம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல திடீர்னு அந்த வந்த 2 பேர்த்துக்கு ஆள் இருப்பாங்க. அவங்க ஆளுகளை பூராத்தையுமே நம்ம கேங்ஸ்டர் ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அடித்து நொறுக்கி விடுறாங்க. ஏன்னா நம்ம கேங்ஸ்டரோட ஆளுங்க எல்லாமே வெல் ட்ரெயின்டு. ஸோ ஒன்றும் சமாளிக்க முடியாது. என்ன பண்ணுறாங்க, எல்லா ஆளுகளையும் போட்டு
கத்தியில் போட்டு குத்தி எரியவும் துப்பாக்கி சுட்டு தள்ளவும் அடிச்சு நொறுக்கிடுறாங்க எல்லாத்தையுமே. உள்ளுக்குள்ளேயும் ஒரு சண்டை போகுது 2 பேர்த்துக்குமே. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து விசில் அடித்து சிக்னல் கொடுக்க உள்ளே இருக்க 2 பேருக்கான பார்த்தீங்களா, அவங்க வந்து கரெக்டாக மாட்டிட்டானுங்க. வெளியிலேருந்து வந்தவங்க உள்ளே வந்து பிடிச்சி டாக்குன்னு கேங்ஸ்டர் எல்லா வேலையும் முடிஞ்சுது. டாக்குன்னு ஒரு அவனை அமுத்த உடனே அவன் செத்து போய் வரான் கூட வந்தான். இன்னொருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சிவப்பு சட்டைக்காரன். அவனை பிடிச்சி கேட்குறாங்க, நீ என்ன பண்ண, நீ சொல்ல நான் கேட்கணுமா, இங்கே இவனே ஒருத்தன் அவனை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லை, அப்போ இங்கே இருக்கான் யார், நம்ம கதாநாயகன்னு கேட்குறான். நான் அவனை ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், கண்டிப்பாக அவன் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல. சரி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வா, எப்படி பேஷண்ட்டை தான் நான் உள்ள போக முடியும். சரி நான் உன்னை பேசிட்டான அப்புறம் இருப்பிட்ட காது மேலே புல்லில் ஒரு டம்முன்னு சுட்டு ஆனால் வச்சுறாரு கேங்ஸ்டர். அவன் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே இருக்கிற நர்ஸுக்கிட்ட கிண்டல் பண்ண நக்கல் பண்ண இருக்கேன். உடனே செக்யூரிட்டி வந்து தடுக்கேன். செக்யூரிட்டி போட்டு பழக்க உடனே அங்கே இருக்க நம்ம கதாநாயகி அம்மா வர்றாங்க. வந்துட்டு கேட்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சண்டை சலம்பில் பண்ணக்கூடாதுங்க, வைத்தியம் பார்க்க வந்திருக்கேன், வைத்திய வேலையை மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு துற பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல. அவன் என்ன பண்ணுறான், டாக்டர் அம்மாட்டே தான் நான் சேட்டையை காட்டுறான். உடனே நம்ம கதாநாயகி ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சி ஒரு திருப்பி அங்கே தட்டி விட்றாப்புல. ஏடா என்னையவா நீ அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலான்னு போக பாட்டில் எடுத்து மண்டையை போட்டு புடைக்க நம்ம ஹீரோக்கு தலை ரத்தமாக ஊற்று. உடனே அவங்ககிட்ட இருக்கிற கண்ணை பிடுங்கி அப்படியே கிளிப் எடுத்து டக்குன்னு கண்ணு காட்ட சும்மா ஹீரோ மாஸ் காட்டுறாப்புல. நம்ம தேடி வந்தவன் இவன் தான், இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டு, சரி இவன் எதுவும் பண்ண முடியல போல் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் என்ன பண்ணுறான், பயந்து போய் கிளம்பி போயிடுறான். உடனே டாக்டர் மேலே வேலையை முடிச்சு நைட் சைக்கிள் அப்படியே அவனிக்கு போகிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, வெளியில் ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள கன்சல்ட் பண்ணணும், ஸோ நான் அது என்னென்னு பார்த்துட்டு வர்றேன். இங்கே பாரு உன் தலையில் பெரிய கிராக் வந்துருக்குது, அது எப்படி ஆச்சுன்னு தெரில, ஏதாவது அடிபட்டுருக்குமா என்னவோ அப்படின்னு அக்கறைப்பட்டு கேட்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு வச்சு நான் சிறப்பாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் ஊருக்கு போகணும், நீ என்ன சென்டாக பண்ணுவீல்ல அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கண் கலங்க ஆரம்பிக்கிறாப்புல. அதோடு இந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கோழி கொக்கருக்கும் கூவுது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவும் டாக்டர் அம்மாவும் ஒன்றா நிற்கிறாங்க. அங்கேருந்து கதாநாயகி ஆபத்து இருக்க மாட்டேங்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தால் பார்த்தீங்களா, அந்த காதை அவன் வரான். அவன் வந்து நம்ம டாக்டர் அம்மா அடித்து தூக்கலான்னு பார்க்குறான். உடனே அவளை டாக்டர் அம்மா வண்டி ஏற்றி விட்டு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிக்கலாப்பலாம். திடீர்னு நம்ம வளர்ப்பத்தை வராரு வண்டியில். என்னடா மோனை இங்கே நிற்கிறேன் வாடான்னு சொல்லி போட்டு சொல்ல, உடனே அவன் பஸ் ஏறி போயிடுறான். அவளுக்கு டாட்டா காமிச்சு கிளம்பிடுறாங்க. உடனே மனசு சேர்க்கலாம், அப்பா இதுக்கும் போய் பார்க்கலான்னு சொல்ல சரின்னு சொல்லி நான் கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த பஸ்ஸை அவன் கிளம்பியிருப்பா பார்த்தீங்கன்னா டாக்டர்மா பஸ்ஸுக்குள்ளே வழி முடிச்சு அங்கே இருக்கிறவங்கள போகிறதையும் டம்முன்னு எல்லாத்தையும் சுட்டு தள்ளி கொண்டு எறிஞ்சிட்றானுங்க அந்த கேங்ஸ்டர் குரூப்பு. உடனே நம்ம ஹீரோவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சுட்டு வந்து பார்க்க அங்கெல்லாம் செத்து கிடக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. நம்ம டாக்டர் அம்மாவோட கண்ணாடிலாம் கிடக்கும், பார்த்துட்டு அழுவாங்க. அப்படி இந்த ஒருத்தன் அங்கே 2 பேரும் இருப்பானுங்க. அவன் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி தாக்க 2 பேர்த்துக்கு சண்டையாகுது பயங்கரமாக. பட்டம் முழுக்க சண்டை தான். அதுக்கப்புறம் இடத்துல நம்ம ஹீரோவை கொளுத்து போட ஹீரோவும் பஸ்ஸுக்குள்ளேருந்து வெளியே தப்பிச்சு உழுக உடனே என்ன போயிடுது, அப்படி இருந்த ஒருத்தர் கண்ணை தூக்கிட்டு நிற்க இந்தங்க நம்ம வளர்ப்ப வேணாம் ஒருத்தர் நடிக்கிறான்னு சொல்லி போட்டுக்கோங்க. அப்போ வளர்ப்பந்த குறுக்க வர அந்த புல்லட்டு வளர்ப்பந்த வயிற்றில் போக அவ்வளோதான் ஆள் அங்கேயே விட்டு. உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கதற ஆரம்பிச்சிடாரு. அப்பா என்னப்பாச்சுன்னு. உடனே சும்மா இருப்பாங்களா, அவனை அப்படியே போட்டு டாமன் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ எங்கே இருக்காரு, போலீஸோட கஸ்டடியிலே இருக்கிறாரு. பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் அம்மாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தலையில் முக்காட மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறா, சத்தம் போடக்கூடாது, சலம்பலை பண்ணக்கூடாதுமா, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு என்கொயரி நடக்குது. ஏப்பா நீ என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நீ கொண்டிருக்க, இத்தனை தவறுகள் பண்ணியிருக்க, உனக்கு ஞாபகம் இல்லையா சார், நான் யாருன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே போகிற இந்த ஃபோட்டோ அப்புறம் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்ல எனக்கு யாரும் தெரியலன்னு சொல்ல இல்லை இந்த கேங் கூட வந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம கேஸ் தலைவர் என்ன பண்ணுறாரு, டாக்டர் மஸ்ட் அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்க்குறாப்புல. உடனே நான் அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல உடனே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இங்கே போலீஸ்காருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணியிருப்பான், போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிச்சிருப்பான்னுருக்கு. ஸோ அவனோட ஃபோட்டோவும் நம்ம ஹீரோட ஃபோட்டோ ஒன்றா இருந்திருக்கும், இதை ஒன்றா பண்ணியிருக்காங்க போல் அப்படிங்கிறது காட்டுவாங்க. நான் அது எப்படி போனேன் எனக்கே தெரியலிங்க, எனக்கு இது ஞாபகம் இல்லை எல்லாம் சொல்ல அந்த போலீஸ்காரர் கேட்க மாட்டேறாரு. ஏதாவது சத்தம் கேட்குது. ஒருத்தன் பெரிய கத்தி தூக்கிட்டு வந்து நம்ம அந்த போலீஸ்காரன் வாயில் விட்டு ஆடுறான் பார்த்துக்குங்க. சும்மா கடவாயை கிழிச்சிட்டு உள்ள வர்றான். அப்போ அந்த பட்டம்பளுக்கு சும்மா பிளட் கட்டுன்னு சும்மா அள்ளி வீசியிருப்பாங்க. உடனே அந்த போலீஸ்காரர் செத்து போயிடுறாரு. உடனே அவன் என்ன பண்ணுற கத்தியை விட்டு என்ன பண்ணுறான், திரும்ப உள்ளே வந்துடுறான்.
உள்ளே வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ வந்து தடுத்து தடுத்து பார்க்குறாப்புல, ஒன்றும் சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்தில் என்ன இப்போ வருது, அந்த கொண்டாந்தாம்பத்தை கத்தி, அந்த கத்தியாலேயே இவனை ஒரு சொருகிறாப்புல நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவனை கிரானைட்டை போட டாக்குன்னு ஒரு வெடி வெடிச்சிருது, வெளியே வர்றாப்புல. அதுக்கப்புறம் திரும்ப ரூமுக்குள்ளே வர்றாப்புல. இங்கே உள்ளே வந்து பார்த்தா இவங்களாம் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்குடா நம்மளை துரத்துறாங்க, எதுக்குடா நம்மளை சுடுறாங்க, நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்படியே மண்டை குழம்பி நிற்கிறாப்புல. கேட்டு அந்த கதவை கிட்ட பார்த்தா ஒரு 10-15 பேர் நிற்கிறாங்க. அதில் உள்ள ஒருத்தவன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோவை திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் வருவான். மண்ணில் சுடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். நம்ம ஹீரோ ஒதுக்கி பார்ப்பாப்புல, ஒதுங்கி போவாப்புல, கேட்க மாட்டானுங்க. கடைசியில் என்ன பண்ணுவார், நீ சாவணுடான்னு சொல்லி போட்டு அவன் கண்ணையே பிடிக்கி அடிச்சிட்றாப்புல, அவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு மூட்டையும் ஒருத்தன் வர்றான், அவனையும் போட்டு அடித்து பழக்கிறாரு. என்ன சண்டைங்கிறீங்க, சண்டையில் அப்படியே ரத்தம் சரியாக சண்டையில் ஊறி போனால் தான் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கத்தியை வச்சு இவன் வெட்டேன், அவன் கத்தியை தூக்கி போட கடைசியில் அவன் திரும்ப விடாமல் நம்ம ஹீரோ கொல்ல வரேன். அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம கத்தியை கையை வச்சு டங்குன்னு அடித்து கொல்ல ட்ரை பண்ணுவாப்புல. கடைசியில் என்ன ஆயிடுவான், அவன் செத்து போயிடுவான். திரும்பவும் இன்னொருத்த வருவான், அவன் வந்து நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி நெரிக்க நல்ல மட்டும் என்ன விடாமல் நம்ம ஹீரோ போட்டு பழகிறாப்புல. இந்த பக்கம் என்ன ஆயிடுது, அந்த டாக்டர் அம்மா வந்து அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணிட்டான், அவன் எங்கே இருக்க உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா அவனை வர சொல்லு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மண்டைக்குள்ளே ஃப்ளாஷ்பேக் கூடுது. நம்ம அடித்த இந்த மொட்டையை நமக்கு தெரிஞ்சவனா, நம்ம கூட பழக்கமானவனாக இருக்கானே, நம்ம மண்டைக்குள்ள ஓடுது, அவன் யாராக இருப்பான், நம்ம நண்பனாக இருப்பானோ, அவன் கூட நான் உண்மையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஏன்னா ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதை நினச்சி மண்டையில் தலையை அடித்து அவர் அழுக ஆரம்பிச்சிடறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அவனையும் போட்டு மூஞ்சி அடித்து சாவடிச்சுட்டு அவன் பேக்கில் ஒரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோன் எடுக்கிறாப்புல. எடுத்து பேசலாம். அந்த பக்கம் அந்த கேங்ஸ்டர் சொல்கிறாப்புல, நீ எங்கே இருந்தாலும் சரி உடனே நீ அவனை கூட்டிகிட்டு வா, நானே வரேன் நேரில்னு சொல்ல உடனே பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க. டாக்டர் அம்மா இங்கே தான் இருக்கா, இல்லை நீ வரலைன்னா அவன் கழுத்தை வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டேன். லொக்கேஷன் என்ன பண்ணுறா சொல்ல வந்து சரி அப்படின்னு லொக்கேஷன் அனுப்பிடுறாரு அந்த கேங்ஸ்டர். உடனே வண்டி எடு அப்படின்னு சொல்லி வண்டியை தூக்கிட்டு வேகமாக கிளம்புறாரு நம்பிக்கிறோம். இதை ஒரு ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளேயே இருக்குது. லொக்கேஷன் அனுப்பிடுறாங்க. கரெக்டாக அங்கே வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் நம்ம ஹீரோவோட மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. அது என்ன ஃப்ளாஷ்பேக்னா, ஒரு மண்ணை கத்தி இருக்கும், அந்த கேங்ஸ்டரை பார்த்துருப்பான். உடஞ்சி போன கத்தியை வச்சு இவரை போட்டு செதுக்கியிருப்பாங்க. யார், இந்த கேங்ஸ்டரை நம்ம ஹீரோ போட்டு செதுக்கியிருப்பாப்புல. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து போகுது. உடனே ஸ்பாட்டுக்கு வராரு நம்ம ஹீரோ. அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு நம்ம ஹீரோக்கு எதையோ ஒன்று ஞாபகப்படுத்துது. அதை பார்த்துட்டு அப்படியே இனிமேல் யோசிக்கிறாப்புல, இந்த கணக்கு நம்ம இங்கே வந்திருக்கோமோ அப்படின்னு. இங்கே என்னென்னா, சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம ஹீரோ இங்கே இருந்திருக்காப்புல. அதாவது ஒரு வாட்டர் பாட்டிலில் நம்ம அந்த கேங்ஸ்டர் தூக்கி வீசியிருப்பாப்புல. அந்த வாட்டர் பாட்டில் யார் எடுத்துகிட்டு வர்றாங்களோ மேலே அவங்க தான் வின்னர், மற்றவங்களாம் அவங்க யார் சாகடிச்சுட்டு வர்றாங்களோ வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே அந்த பையன் பண்ணியிருப்பான். அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஸோ எல்லாத்தையும் அடித்து கொண்டுட்டு கையில் ரத்தக்கரையோடு இருக்கும். அந்த கேனை தூக்கிட்டே மேலே வருவார் நம்ம ஹீரோ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையன்தான் நம்ம கேங்ஸ்டர் கூட இருந்த பையன். அவன் தான் இப்போ வளர்ந்துட்டான். ஸோ அவனை தான் இப்போ தேடிட்டு இருக்கிறாங்கன்னு. அவன் கூட இன்னொருத்தர் இருப்பான், அவன் குச்சி நீட்டிட்டு நிற்பான். அவனும் இவன் கூட வளர்ந்தவன் தான். ஸோ இவனை பிடிக்க வந்திருக்கான். 2 பேருக்கு ஒரு தரமான சண்டை வைக்கிறாங்க பாருங்க. சும்மா மாற்றி அடிச்சுக்கிறாங்க பயங்கரமாக. நம்ம ஹீரோ மாற்றி ஸ்டெப்பெல்லாம் போட, அவன் ஒரு ஸ்டெப்பை போட, மூமெண்ட்டை போட, சும்மா அடிச்சடி பயங்கரமாக இருக்குது. அடிச்சடி ரகலையாக இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன இப்போ வருது, நம்ம ஹீரோ அந்த கம்பியை புனிக்கு இவனே ஒரு அடிக்க மண்டை மூளையெல்லாம் கலங்கி போயிடுது. கலங்க நம்ம வாந்தி எடுக்க அப்படியே மூஞ்சில் ஒரு மாதிரி ஆகி போய் அப்படியே அங்கிட்டு நடந்து போய் மண்ணில் காலை வச்சு அப்படியே உட்காந்தவன் தான். உடனே என்னாச்சு அவனுக்கு, ஒன்றும் இல்லையே பின்னாடி வரேன், தொட்டு பார்த்தா அவன் சாஞ்சிட்டான், ஆளை செத்துட்டான், ஸ்பாட் அவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் கொண்டுட்டேனே, நான் இப்படி தப்பு நான் வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ புலம்ப ஆரம்பிக்கிறாப்புல. சரி புலம்புனது போதும் கிளம்பலான்னு போனால் அங்கே இன்னொருத்தி வர்றான். யார், அந்த கேங்ஸ்டரோட ஆள். அவள் இவன் வந்து நம்ம கேங்ஸ்டரோட ஆள் போல். ஸோ நீ ஒன்றும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீ என்ன பண்ணுற, எதுக்கு நீ என்ன சுட வந்திருக்க, யார் நீன்னு சொல்லி கேட்க, என்ன யாருன்னு உனக்கு தெரியாது, அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி பேச, ஒழுக்கமாக அவங்க எங்கே இருக்காங்க, என்னை கூட்டிகிட்டு போன்னு கன் பானில் தூக்கிட்டு போக, ஒரு இடத்துல என்ன பண்ணுவான், கை தூக்கி இருந்தவன் கைக்குள்ளே கத்தி இருக்கும். அந்த கத்தியை வச்சு சலார்னு நம்ம ஹீரோவை பல கூறலாக போட ஆரம்பிச்சிட்றான். என்னடா அவன் கத்தி வச்சு இந்த சுற்றுறாள் சொல்லி போட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்ப்பாப்புல, இவ கேட்க மாட்டான். அடிக்கலான்னு போவாரோ நம்ம ஹீரோ, பொம்பளை அடிக்கூடாதுன்னு ஒரு சென்டிமெண்ட் காரணத்துக்காக அடிக்காம விட்டுருப்பாப்புல. கடைசியில் என்ன பண்ணுவார், இதுக்கு மேலே தாங்க சொல்லி போட்டு சும்மா முட்டிங்கெல்லாம் மண்டை மேலே ஒரு அடி டம்முன்னு அடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் விழுந்துருவான்.
என்னை திரும்பவும் சண்டைக்கு இழுக்காதீங்க, நான் சண்டை செய்ய விரும்பல, நான் அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். உடனே அவன் நம்ம திரும்ப கேட்காம துப்பாக்கி எடுத்து சைடில் தான் இந்த பக்கம் சுடுவான். அவ்வளோ, அதாவது நம்ம ஹீரோவை சுட மாட்டான். ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோவை சுட்டது இப்போ தான். ஸோ இப்போ என்ன பண்ணுவா, கண்ணை திருப்பி டாமன்னு சுட்டுருவான். சுட்டுட்டு 2-3 புல்லட்டில் சுட உடனே நம்ம ஹீரோன்னு வரும், கத்தி கையில் வச்சுருப்பாரா, டாபான்னு கத்தி வீசிடுவார். வீசினதுக்கப்புறம் கசக்குன்னா அவரோட வயிற்றில் குத்திடும். ஆனால் புல்லட்டு நம்ம ஹீரோ மேலே படலை, எல்லா புல்லட்டும் அந்த பக்கம் போயிருக்குது. ஸோ அவள் சாகணும்னு வேணும்னு நினச்சி தான் அப்படி சுட்டிருக்கா அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்துடுது. உடனே ஐயோ நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் எல்லாம் துரத்துறீங்க, என்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் செத்து போயிடுறான். உடனே அவன் அங்கே அழுக ஆரம்பிச்சிடாரு நம்ம ஹீரோ. இந்த எங்கள் என்ன பண்ணுறாப்புல, இங்கடா இன்னும் வரைஞ்சவன் ஆளக்கானு ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. உடனே ஃபோன் அடிக்கிறான், இங்கே இருக்கு வந்துட்டியா, நான் பக்கத்தில் வந்துட்டேன், சீக்கிரம் வான்னு சொல்ல. உடனே எங்கே இருக்கும் அந்த கதவு ஒன்று இருக்கும் பாரு, அந்த கோயக்குள்ளே வான்னு சொல்ல, சீக்கிரம் தான் அவளை நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான் அந்த கேங்ஸ்டர். எதுக்கு காப்பாற்ற என்ன மாட்டேன், என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் நம்ம ஹீரோமா வந்துட்டாப்புல அந்த கதவுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இதுக்குள்ளே போன மாட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டாப்ப. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அம்மா அந்த சின்ன பொண்ணும் கூட இருப்பான். அந்த பொண்ணுங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வருவான், இன்னொருத்தன், அதான் கேங்ஸ்டர்லாம் ஆள் ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வருவான். வந்து இவளை டார்ச்சர் பண்ணுவான். இந்த டார்ச்சர் பண்ணிட்டு சொல்ல திடீர்னு அவங்க துப்பாக்கி கீழே வச்சுருப்பான். அந்த துப்பாக்கி நகர்ந்து கீழே போயிருக்கும். ஸோ அந்த துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணு கைக்கு போயிடும். இவன் வந்து என்ன பண்ணுவா, இவன் நம்ம டார்ச்சர் பண்ணான்னு சொல்லி போட்டு இவ போட்டு அடிக்க, அந்த சின்ன பொண்ணு அதுக்கு துப்பாக்கி தூக்கிட்டு வர, உடனே கழுத்தை பிடிக்க 2 பேத்துக்கு சண்டையாகுது. உடனே இவன் போட்டு கழுத்தில் கைத்தை போட்டு திருப்ப ஆரம்பிச்சிட்றான், சாகடிக்கலான்னு சொல்லி போட்டு திருப்ப ஆரம்பிச்சிட்றான். அந்த குட்டி பொண்ணு சும்மா இருப்பாளாம், துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம கொடுத்தோம்னா இவன் சுற்றுவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த டாக்டர் அம்மா போட்டு அவன் மூஞ்சில் அடின்னு நலுங்க வைக்க, உடனே என்ன போயிடுது, அந்த பாப்பா துப்பாக்கி தூக்கிட்டு உடனே டாக்டர் அம்மாவோட பக்கம் வீசிடுறான். இதை பார்த்து அவன் என்ன பண்ணுறான், கோவப்படுறான். ஓ நம்ம சொல்ல துப்பாக்கி கிடைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி போட்டு நேராக கோவமாக போக அதுக்குள்ளே காலை பிடிச்சி தள்ளி விடுறான் அந்த டாக்டர் அம்மா. உடனே அந்த துப்பாக்கி தூக்கி வீச ஒரு கைத்தை பிடிச்சி ஒரு நெரிக்க அவன் மண்டை கபாலமே கலங்கி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே துப்பாக்கி கைக்கு வந்துடுது டாக்டர் அம்மாவுக்கு. இவனை சும்மா சல்லியாக சுட்டு தள்ளிடுறாங்க, சடான்னு சும்மா ரத்தம் தெறிக்க போகிறான். எல்லா பிள்ளாட்டையும் சுட்டு தள்ளிடுற, எல்லா பிள்ளாட்டையும் இறக்கிடுறாங்க நம்ம டாக்டர் அம்மா. அவன் அந்த சம்பவத்திலே செத்து சின்னாவண்ணமா ஏறலாம். ஸ்பாட் அவுட். டாக்டர் அம்மா இப்போ பெரிய துப்பாக்கி கீழே வச்சுக்கிட்டு சுட்டு தள்ளி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அப்படியே கதை திறந்துட்டு அப்படியே அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு இங்கே தான் நம்ம தப்பிச்சு வருவோம், இங்கே தான் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே வெளியே வர்றாங்க. மூஞ்சியில் காயம், வாயில் காயம், இடுப்பில் காயம், அந்த பொண்ணுக்கும் காயம், வெளியே வராங்க. இந்த பக்கம்டா தப்பிச்சு போகிறது அப்படின்னு தெரியாமல் பெதலிச்சு போய் அங்கிட்டுன்னு வழி தேடி போகிறாங்க. அங்கே போயிட்டு சொல்ல அங்கே உள்ளெல்லாம் ஆளும் நிறைய பேர் நிற்கிறாங்க போல், எல்லாத்தையும் தாண்டி தெரியாத அளவுக்கு போகணும். ஸோ அந்தளவுக்கு சைலண்டாக போகிறாங்க. அங்கே இருக்க ஒரு 4-5 கேங்ஸ்டர் அப்படி என்ன பண்ணிட்டாங்க, டாக்டர் அம்மா தாக்க வர இவங்களும் பதில் தாக்குதல் கொடுக்க, திடீர்னு ஒருத்தன் ஐயோ நம்ம சத்தம் முடிஞ்சோம் அப்படின்னு நினச்சிட்டு சொல்ல, திடீர்னு அவனுங்கெல்லாம் அடி வாங்குற சத்தம் கேட்குது. யாரா அடிக்கிறா, நம்ம இருக்குமே அப்படின்னு பயந்துட்டு அப்படி கதற ஆரம்பிக்க, உடனே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து கத்தியை நீட்டினா அங்கே நிற்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் நிற்கிறாப்ப. சரி நீ பயப்படாத எல்லாம் உன்னால் தான், நான் பாடி செவனேன்னு இருந்தேன், எனக்கு தேவையில்லாமல் இங்கே என்னை இழுத்து விட்டியே அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. ஒருத்தவங்களை கொண்டுட்டாங்களே ஒரு டாக்டரு அப்படிங்கிற அந்த பயம் வேறு அவங்களுக்கு. ஸோ அந்த குற்றவுணர்ச்சினால இவங்க பயத்தில் அப்படியே கத்தி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோவை முன்னாடி நின்றுட்டே இருக்கிறாங்க, அந்த கத்தியும் கீழே இருக்காமல். சரி ஏதாவது பேசிட்டுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்ல, அப்போ நான் ரொம்ப விரும்பினா என்னை இப்படி பண்ணிட்டீங்க, நீ யூஸ் பண்ணுறியா அப்படி இப்படிலாம் சொல்லி கேட்க, உடனே கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க 2 பேரும். இந்த டாக்டர் அம்மா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, உடனே அந்த பக்கம் அந்த கேங்ஸ்டர் நிற்கிறான். நீ வந்துட்டியாடா வாடா, அன்றைக்கி ஒன்று 2ல் 1 பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்க 2 பேர்த்து கட்டி சும்மா மாற்றி மிதிச்சுக்கிறாங்க. இதுக்கிட்டப்பட்ட டைமில் ஒரு கன்வர்சேஷன் போகுது. அந்த கேங்ஸ்டர் சொல்கிறான், டேய் நீ எல்லாத்தையும் மறந்து வச்சிட்ட, நீ யார் தெரியுமா, நீ என்னோட புள்ளாடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஷாக்கிங் ஆகுது. உன்னோட பிள்ளையான எப்படி இருக்கேன், ஆமாம் தலை அடிபட்டு உன்னை கொண்டுட்டேன், ஆளை வச்சு தான் நான் கொண்டேன், நீ இப்படி வந்துட்டியே திரும்பவும், நீ பழப்பேன் எனக்கு தெரில, ஸோ நான் விட மாட்டேன், ஒன்றும் எங்கோட சுதந்திரு இல்லைன்னா செத்து மடிஞ்சிரு அப்படின்னு சொல்ல, உங்க இருக்க மாட்டேன், நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் சண்டையாகி 2 பேரும் சண்டையை வித்தைகளாக போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க பயங்கரமாக. ஸோ
சொல்லிக் கொடுத்து குருவி அடிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்த கற்று இவன் அந்த கேங்ஸ்டரே போட்டு புழக்க ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோ. அதில் அடி தாங்க முடியாமல் வெளியே போக கேங்ஸ்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்க தாக்குன்னு அவன் கீழே விழுந்துடுறான். இப்போ விழுந்த உடனே என்ன ஆகுது, பின்னாடி ஒரு இது இருக்கும் குச்சி மாதிரி, அந்த குச்சி மேலே ஒரே சொருகிறாரு நம்ம ஹீரோ. அவன் அப்படியே வயிற்றுல அந்த குச்சி சொருகி வாய் வழியாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு கடைசியில். அப்படி இருந்து விட மாட்டான் பார்த்துக்குங்க. அவன் தலையை பிடிச்சி இவன் கூட சாக இழுக்க முயற்சிக்க உடனே டாக்டர்மா நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுக்க அதுக்குள்ளே என்ன ஆகுது, அவன் ஃபுல் சிந்தையும் காத்துறதுக்குள்ளே அவன் செத்து போயிடுறான். யார் இந்த கேங்ஸ்டரு. நம்ம ஹீரோவுக்கு கண்ணில் காதில் வாயில் மூக்கில் எல்லா பக்கம் ரத்தம் வட்டியுது. இவன் பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்றா. உடனே டாக்டர் அவன் கையை வச்சு அப்படியே என்னமோ சொல்ல வராரு நம்ம ஹீரோ. அதுக்குள்ளே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கண்ணை முடிகிறப்பில் சரி சாப்டர் க்ளோஸு அப்படின்னு சொல்லிப்போ நம்ம படத்தை பார்த்துட்ருப்போம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சின்ன பொண்ணும் வந்துடுவான். ஸோ 2 பேரும் வந்துடுவாங்க. அதோட கதை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அடுத்த சீனில் காட்டுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் இவளும் அட்மிட் ஆகிருக்கான். ஸோ வேறு ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போய் பார்க்குறான். யாரை பார்க்குறான், நம்ம ஹீரோ எப்படி இருக்கான்னு பார்க்குறான். செத்துட்டான் உயிரோட இருக்கான். நான் வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டிருக்கு. ஸோ அப்படி நீ சாகவே இல்லை, நீ உயிரோட தான் இருக்கிறாப்புல. ஏகப்பட்ட ஸ்டிச் எல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கதாநாயகி பார்த்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் பேசட்டும் நேம் இருக்கும். நேம் என்ன, பழைய நேம் வந்து இஸ்மாயில்னு இருக்கும். ஸோ திரும்பவும் அந்த நேம் என்ன பண்ணுறான், அவன் அடித்தப்பட்டு அதை அப்படியே வச்சிட்றான். ஸோ பேசட்டும் நேம் நம்ம எழுத வேணாம், இஸ்மாயில் எழுதிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்ல. அப்போ உடனே நம்ம ஹீரோவுக்கு கை அப்படி வந்துடுது. கை வந்து முழிக்க ஆரம்பிச்சிடாரு நம்ம ஹீரோ. முழிக்க ஆரம்பிச்சோடனே சரி பொழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு இவன் மூஞ்சியை சந்தோஷத்தை காட்டுறாங்க. அதோடு இந்த படம் முடிந்தது. ஸோ கேங்ஸ்டர் செத்துட்டான், திரும்ப நல்ல வாழ்க்கையை திரும்பிட்டார், நார்மல் லைஃபுக்கு திரும்பிட்டார் நம்ம ஹீரோ. அதோட கதை முடியுது. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல படத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.